ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 11 தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 12. பிராஹரத் குலிச்சம் தஸ்மா அமோகம் பரமர்தன ஸ்யானோ ஞபதத் பூமௌ சின்ன பக்ஷ இவாச்சல. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிராஹரத் தண்டித்த போது, குலிச்சம் வஜ்ராயுத கோலை, தஸ்மை அவரிடம், பலிமகாராஜனிடம், அமோகம் தவறாத, பரமர்தன எதிரியை வெல்வதில் நிபுணனான இந்திரன், ச யான அவரது விமானத்துடன், இன்யபதத் வீழ்ந்தார், பூமௌ பூமியின் மீது, சின்ன பக்ஷ இறக்கைகள் பறித்து கொள்ளப்பட்ட, இவ போல, அச்சல ஒரு மலை. டிரான்ஸ்லேஷன். எதிரியை வெல்பவரான இந்திரன் பலிமகாராஜாவை கொல்லும் நோக்கத்துடன் குறித்தவராத தமது வஜ்ராயுத கோலை அவரை நோக்கி பிரயோகித்தார். பலி மகாராஜாவும் இறக்கைகள் துண்டிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மலையைப் போல அவரது விமானத்துடன் தரையில் வீழ்ந்தார். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். இறக்கைகளுடன் கூடிய மலைகளும் ஆகாயத்தில் பறந்தன என்பது வேத இலக்கியத்திலுள்ள பல விவரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய மலைகள் இறந்ததும் அவை தரையில் விழுந்து மிகப்பெரிய உயிரற்ற உடல்களைப் போல கிடக்கின்றன. பதம் 13. சகாயம் பதிதம் திருஷ்ட்வா ஜம்போ பலி சகா சுஹ்ருத் அப்யயாத் சௌஹ்ருதம் சக்யுர் ஹதஸ்யாபி சமாச்சரன். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சகாயம் அவரது நெருங்கிய நண்பன், பதிதம் வீழ்ந்து விட்டதை, திருஷ்டுவா கண்டபின், ஜம்பன் என்னும் அசுரன், பலிசக பலிமகாராஜாவின் மிக நெருங்கிய ஒரு நண்பனும், சுஹ்ருத் என்றும் அவர் நலத்தில் அக்கறை கொண்டவனுமான, அப்யயாத் அங்கு தோன்றினான், சௌஹ்ருதம் மிகவும் கருணை கொண்ட நட்பு, சக்யு அவனது நண்பனின், ஹதஸ்ய காயமடைந்து விழுந்து கிடக்கும், அபி என்றாலும், சமாச்சரன் சிநேகமான கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவே. டிரான்ஸ்லேஷன். தனது நண்பனான பலி மகாராஜா விழுந்து விட்டதை அசுரனான ஜம்பாசுரன் கண்டபோது, பலி மகாராஜாவுக்கு சிநேகமான முறையில் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்திரனின் முன்னால் ஜம்பாசுரன் தோன்றினான். பதம் 14. சா சிம்ஹவாக ஆசாத்ய கதாம் உத்யம்ய ரம்ஹசா ஜத்ராவ் அதாடய சக்ரம் கஜம் ச சுமகாபலக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஜம்பாசுரன் சிம்ஹவாக ஒரு சிங்கத்தால் தூக்கிச் செல்லப்பட்டு, ஆசாத்ய இந்திரதேவனின் முன்வந்து, கதாம் அவனது கதையை, உத்யம்ய எடுத்து, ரம்ஹசா பெரும்பலத்துடன், ஜத்ரவ் கழுத்துக்கடியில், அதாடயத் அடித்தான், சக்கரம் இந்திரனை, கஜம் ச மற்றும் அவரது யானையையும், சுமகாபல மிகவும் சக்தி வாய்ந்த ஜம்பாசுரன். ஒரு சிங்கத்தால் தூக்கிச் செல்லப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்தவனான ஜம்பாசுரன் இந்திரனை அணுகி தனது கதையால் பெரும் பலத்துடன் அவரது தோளில் அடித்தான். இந்திரனின் யானையையும் அவன் தாக்கினான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 11 தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 12, 13, 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய்.